சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோடில் நம்ம கிறிஷ் இருந்துட்டு மனோஜ் வந்து தான் கூட ரொம்பவே நெருக்கமாக பழகிறது, சாப்பாடு ஊட்டுறது, இதெல்லாம் பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கிளம்புற போது மனோஜோட ஷூவெல்லாம் எடுத்து பாலிஷ் போட்டுட்ருக்காங்க. எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கடுத்து தான் மனோஜ் வராங்க. நீ எதுக்காகடா என்னோட ஷூவெல்லாம் பாலிஷ் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கடுத்து தான் முத்து வந்த உடனே நீ தான் இவனை பாலிஷ் போட சொன்னியான்னு சொல்லிட்டு முத்து வந்ததும் வராதமா பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதுக்கடுத்து தான் அண்ணாமலை இருந்துட்டு, இங்கே பாரு முத்து, ஒரு நிமிஷம் அமைதியாக இரு. நாங்கள் ஒன்றும் யாரும் இல்லை மனோஜோ கிறிஷை வந்து ஷூக்கு தான் பாலிஷ் எல்லாம் போட சொல்லலை. அவனே தான் இது எல்லாத்தையும் விருப்பப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். எதனாலன்னு எங்களுக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிறிஷ் இருந்துட்டு, அங்கிள் உங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீங்கள் என்னை இன்றைக்கி ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் வந்து ரொம்பவே ஆசையாக கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக நம்ம மனோஜ் இருந்துட்டு, நானா என்னோட ரேஞ்சுக்கு உன்னை கூட்டிகிட்டு போய் நான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணணுமா? நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? எப்பேற்பட்ட பிஸ்னஸ் மேனுன்னு தெரியுமா? கேவலம் உன்னை போய் நான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷை வந்து ரொம்பவே ஆசை கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மனோஜ் வந்து ரோகிணியை பார்க்குறாங்க. ரோகிணி கல்யாணி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே மனோஜ் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.